வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடம்புல ஹெச்பி அதிகரிக்கிறதுக்கு, அதாவது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு டாக்டர் சொன்ன ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். டாக்டர் வந்துட்டு ஒரு 2-3 ரெசிபி சொன்னாங்க. அதில் ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் டெய்லியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய ஹெச்பி ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப டேஸ்டியான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அரை கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை பொடியாக அரிஞ்சிக்கலாம். இதில் நிறைய இரும்பு சத்தும் ஃபோலிக் ஆசிட் சத்தும் இருக்குது. இது இரும்பு சத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையை சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் டெய்லியுமே கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டா நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்து கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம், கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகா, கொடை மிளகா இதெல்லாம் சேர்த்து நம்ம தோசை மேலே டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது, அதுவும் இல்லாமல் அது 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். டெய்லியும் ஒரு 2 தோசை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது கருவேப்பிலையை பொடியாக அரிஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 கேரட்டை நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட்டில் நிறைய கரோட்டின், அப்புறம் நார்ச்சத்து நிறைய இருக்குது. இதில் விட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்கின்னோட க்ளோயிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ரத்தம் ஊறுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் கொத்தமல்லி தழையிலையும் நிறைய நார்ச்சத்து இருக்குது. அதுலேயும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. குடமிளகாயில் இந்த மாதிரி சின்ன பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாயில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. சப்போஸ் உங்கள்கிட்ட குடமிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். டாக்டர் வந்து என்னை சின்ன வெங்காயம் ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட சொன்னாங்க. அதில் நிறைய சத்து இருக்குது அப்படின்றதுனால தான் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கரெக்டாக 2 தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீட்ரூட்டில் அரை பீட்ரூட் மட்டும் எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம வெறுமனே தோசையில் சேர்த்து சாப்பிடும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கிறேன். ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் கேரட், பீட்ரூட் எடுத்துக்கணும். ஆனால் ஜூஸாக எடுத்துக்கக்கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்மளோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது. அதனால் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தோசையோடு சேர்த்து வேக வச்சு சாப்பிட்லாம், அல்லது பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால நான் டெய்லியுமே இதில் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தோசைக்கல் காஞ்சதும் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸிங்கை பாதி அளவு இதில் தோசையில் நம்ம சேர்த்துக்கலாம். மீதி பாதியை இன்னொரு தோசையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கரண்டியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம், செட் ஆகிறதுக்காக. தேவையான அளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் பொழுது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் தீயாமலும் நல்லா வெந்தும் வரும். இப்போ 2 பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட வெஜிடபிள் தோசை. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நம்ம பீட்ரூட் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் சின்ன சைஸ் தோசையாக தான் ஊற்றிக்க போகிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வேக விடலாம். சூப்பராக நம்மளோட பீட்ரூட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
இந்த தோசையோட எல்லா வகை சட்னியுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் அவரைக்காய் பருப்பு சாம்பாரோடு வச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் ஹெச்பி கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக அல்லது நைட்டு டின்னராக கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.